செய்திகள். காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் அணி பிரிவு ஆலோசனைக் கூட்டம் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மூலக்குளம் கரும காரிய கொட்டகை எதிரே நிறைவடையாமல் உள்ள வாய்க்கால் பணிகளை விரைந்து முடித்து விபத்து ஏற்படுவதை தடுக்க கோரி சமூக சேவகர் சசிபாலன் தலைமையில் பொதுமக்கள் வாய்க்காலில் இறங்கி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற விழாவில் பேராசிரியர் இளங்கோவன் எழுதிய நூலை சபாநாயகர் செல்வம் வெளியிட்டார். JVRCC சார்பாக உப்பளம் பகுதியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தொடக்கி வைத்தார். காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் அணி பிரிவு ஆலோசனைக் கூட்டம் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி வழக்கறிஞர் அணி பிரிவு ஆலோசனைக் கூட்டம் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. வழக்கறிஞர் அணி மாநில பொறுப்பாளர் மருது பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் சபாநாயகர் பாலன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மூலக்குளம் கரும காரிய கொட்டகை எதிரே நிறைவடையாமல் உள்ள வாய்க்கால் பணிகளை விரைந்து முடித்து விபத்து ஏற்படுவதை தடுக்க கோரி சமூக சேவகர் சசிபாலன் தலைமையில் பொதுமக்கள் வாய்க்காலில் இறங்கி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூலக்குளம் பகுதியில் அமைந்துள்ள கருமாதி கொட்டகை முகப்பில் சாக்கடை கட்டை கட்டும் பணியானது கடந்த சில மாதங்களாக நிறைவு பெறாமல் கிடப்பில் உள்ளது. இங்கு சாக்கடை நீர் தேங்குவதாலும் சில நேரங்களில் அந்த பள்ளத்தில் பலர் விழுந்து விபத்தில் சிக்குகின்றனர். இதுகுறித்து நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பல முறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மேலும் கருமாதி கொட்டகையில் கரும காரியம் செய்ய வரும் மக்களும் வழியில்லாமல் ஆபத்தான முறையில் அந்த வாய்க்கால் பாலத்தை தாண்டி போகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக வாய்க்கால் பணிகளை முடித்து விபத்து ஏற்படுவதை தடுக்க கோரியும், மேலும் அப்பகுதி மக்களின் நீண்ட நெடுநாள் கோரிக்கையாக இருந்து வரும் குடிநீர் பட்டா மற்றும் கலையரங்கம் வேண்டி அப்பகுதி மக்கள் பலமுறை புகாரளித்த போதிலும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாத புதுச்சேரி அரசை கண்டித்து மூலக்குளம் கருமாதி கொட்டகை முகப்பில் சமூக சேவகர் சசிபாலன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கோஷங்களை எழுப்பினர். ஒரு கட்டத்தில் சசிபாலன் உட்பட பொதுமக்கள் வாய்க்காலில் முட்டியளவு தேங்கிய கழிவுநீரில் இறங்கி இன்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அரசு வாய்க்கால் பணியை முடிக்கவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற விழாவில் பேராசிரியர் இளங்கோவன் எழுதிய நூலை சபாநாயகர் செல்வம் வெளியிட்டார். பேராசிரியர் இளங்கோவன் எழுதிய நூல்கள் வெளியீட்டு விழா, தொல்காப்பிய அறிஞர்களுக்கு பாராட்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடந்தது. புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கினார். முருகையன் வரவேற்றார். ராமானுஜம், சடகோபன், ஆறு செல்வம், அசோகன், கோவலன் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம் பங்கேற்று பேராசிரியர் இளங்கோவன் எழுதிய இணைய ஆற்றுப்படை தொடரும், தொல்காப்பிய மரபு ஆகிய நூல்களை வெளியிட்டு வாழ்த்தினார். நூலினை தொழிலதிபர் குணந்தகையன், முனுசாமி சக்திகுமார், பேராசிரியர்கள் பெரியாண்டி, அருள் செல்வம், திருவாசகம் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். சிறப்பு அழைப்பாளராக மயிலம் பொம்புர ஆதீனம் 20ஆம் பட்டம் சிவஞான பாலய சுவாமிகள் பங்கேற்று தொல்காப்பிய அறிஞர் தஞ்சாவூர் கலியப்பெருமாள், பேராசிரியர்கள் ஆரோக்கியநாதன், சிவகாசி கமலா, துரைமுத்து கிருட்டன் ஆகியோருக்கு விருதுகள் வழங்கினர். பேராசிரியர் கார்த்திகேயன் நன்றி கூறினார். JVRCC சார்பாக உப்பளம் பகுதியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தொடக்கி வைத்தார். JVRCC சார்பாக உப்பளம் விளையாட்டுத் திடலில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு போட்டியினை தொடக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் விஜயராஜ் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் சுமார் புதுச்சேரியில் இருந்து 10க்கும் மேற்பட்ட அணிகள் விளையாடினர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட லூயி பிரகாசம் வீதியில் அடிக்கடி பாதாள கழிவு நீர்த்தொட்டிகளில் மற்றும் குழாய்களில் அடைப்பு ஏற்படுகிறது.
என்று அப்பகுதி மக்களிடமிருந்து வந்த புகாரின் அடிப்படையில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் இதுபற்றி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கழிவுநீர் உட்கோட்ட பிரிவு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதில் நகர பகுதியில் உள்ள முக்கியமான சாலைகள் உயர்த்தப்பட்டதாலும் மேலும் புதிதாக சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட வேண்டியுள்ள லூயி பிரகாசம் வீதி, தம்பு நாயக்கர் வீதி போன்ற வீதிகளில் பாதாள கழிவுநீர் தொட்டிகளில் கழிவுநீர் அளவு அதிகரிப்பதால் ஆங்காங்கே பாதாள கழிவுநீர் தொட்டிகளில் இருந்து கழிவுநீர் வீதிகளில் வெளியேறுகிறது. இவைகளை சமன்படுத்தும் விதமாக தாழ்வாக உள்ள வீதிகளின் பாதாள கழிவுநீர் தொட்டிகளின் அளவை உயர்த்தி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் இன்று பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடித்து மேற்கண்ட வீதிகளில் வாழும் மக்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் ஆய்வின் போது உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி தியாகராஜா வீதியில் அமைந்துள்ள VIET டியூஷன் சென்டரில் 18 ஏப்ரல் 2025 வெள்ளிக்கிழமை அன்று மாலை மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க. லட்சுமி நாராயணன் அவர்களின் ஆசி மற்றும் நல்வாழ்த்துக்களுடன் வரும் கல்வியாண்டிற்கான 10வது மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு பயிற்சி வகுப்புகள் இனிதே தொடங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் VIET இணை இயக்குநர் திருமதி சுப்புலட்சுமி விஸ்வநாதன் அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு விருந்தினர்களாக முனைவர் திரு S. ஜெயக்குமார் மற்றும் சென்சாய் திரு L. சீனிவாசன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் திரளான பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் முன்னாள் கவுன்சிலர் திரு A. சரவணன் அவர்கள் மற்றும் இன்டிகிரா மைக்ரோ சிஸ்டம் ரீஜனல் மேனேஜர் திரு P. மாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். VIET இயக்குநர் திரு விஸ்வநாதன் அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி கூறினார். மேலும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புக்கான CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு பாடத்திட்டங்களின் படி வகுப்புகளுக்கு சேர்க்கை தொடங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இம்மையத்தை சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டார். காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் அணி பிரிவு ஆலோசனை கூட்டம் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மூலக்குளம் கரும காரிய கொட்டகை எதிரே நிறைவடையாமல் உள்ள வாய்க்கால் பணிகளை விரைந்து முடித்து விபத்து ஏற்படுவதை தடுக்க கோரி சமூக சேவகர் சசிபாலன் தலைமையில் பொதுமக்கள் வாய்க்காலில் இறங்கி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற விழாவில் பேராசிரியர் இளங்கோவன் எழுதிய நூலை சபாநாயகர் செல்வம் வெளியிட்டார். JVRCC சார்பாக உப்பளம் பகுதியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தொடக்கி வைத்தார்.